அதே சமயம் பாரதிய ஜனதா கூட்டணி கூட இபிஎஸ்க்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்களா மேடம்? அதனாலதான் இப்ப டிடிவி அவர்கள் விலகி வந்ததா? அப்படி இல்லம்மா, அவங்க பாரதிய ஜனதா பொறுத்தவரைக்கும் அமித்ஷா சார் சொல்லி சொல்லி பார்த்தாரு, இவர் கேட்கல. அதுதான் எங்களுக்கு வருத்தமே. இல்ல இப்ப நீங்க அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகி வந்திருக்கிறீங்களே, அதுதான் வருத்தமே சாருக்கு. அமித்ஷாஜி சொன்னாலும் கேட்கல, யார் சொன்னாலும் கேட்கல, எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுறது தானுங்க. ஏங்க ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்துவாங்களாங்க? ஒரு கட்சி தலைவருங்கிறாரு இவரு. ஒரு ஆம்புலன்ஸ், உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆம்புலன்ஸ போய் ஒரு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் நான் சொல்லிக்கிட்டு அதிமுக போச்சலான்னு சொல்லிட்டு டிரைவர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீயே பேஷண்டா போவேன்னு யாராவது பேசுவாங்களா? ஏங்க அந்த ஆணவம்? எதற்காக அங்க அந்த துரோக சிந்தனை? ஆம்புலன்ஸ் போகும் தாங்க செய்யும். ரோட்ல நீங்க ஆம்புலன்ஸ் போற ரோட்ல நீங்க பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க ஆம்புலன்ஸ குத்த சொல்ல முடியாது. 40 ஆம்புலன்ஸும் போகும். டெய்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல 10 செகண்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பறந்துட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில எத்தனை ஆக்சிடென்ட்ஸ பாக்குறோம். என்ன ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் பேஷண்டோட மட்டும் தான் போகணும்னு ஏதாவது விதி இருக்கா? பேஷண்ட கூப்பிடவும் ஆம்புலன்ஸ் போகணுங்க. அவங்க இப்ப போறாங்க, திருச்சியில அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குறாங்க. என்னங்க இது அணுகுமுறை? என்னங்க தலைமை? நிச்சயமா தன்னை அவர் திருத்திக்கணுங்க. கண்டிப்பா திருத்திக்கணும். அவர் உண்மையான அதிமுக தொண்டனா இருந்தா, என்னை வாழ வச்சு அந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினைச்சா, புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் உண்மையான மரியாதை கொடுக்கிறவரா இருந்தால் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி.